ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்க் போயிருக்கோம். என் குட்டிக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக போவாரா. அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக என்ட்ரு ஆகுறா. என் பெரிய பொண்ணு கூட்டிகிட்டே போயிட்டுருக்கா. எங்கடா புது இடத்துக்கு வந்திருக்கோன்ட்டு அவள் எந்த பக்கம் போகிறதுனே கன்ஃபியூஸ் ஆகிறா பாருங்கள். குட்டி பசங்கள்லாம் விளையாடுறதே ஒரு தனி அழகுங்க. ரொம்ப நாளாச்சு இந்த பார்க்குக்கெல்லாம் வந்து இந்த குட்டி பாப்பா பிறந்ததுலேருந்து நான் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு தான் இருந்தோம், ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரியெல்லாம். பசங்களை இந்த மாதிரி விளையாட கூட்டிகிட்டு வாங்க. அது மெயினாக சிட்டியில் இருக்க பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நாள் பார்க்கிலெல்லாம் விளையாட வைக்கணும். வீட்டுக்கிட்டே அந்த ஃபெசிலிட்டி பசங்க விளையாடுறாங்கன்னா விளையாடலாம். இந்த மாதிரி பார்க்லேயும் வந்து விளையாடுறது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பெரிய பொண்ணு குட்டி பொண்ணை ஜாரா பண்டியில் தூக்கி வச்சிட்ருக்கா. அவள் கொஞ்சம் எக்ஸைட்டடாக ஏதோ எங்கடா உட்காந்து நிற்கிறோன்ட்டு கொஞ்சம் என்னவோ வேடிக்கை பார்த்து நிற்கிறா இந்த குட்டி. என் பெரிய பொண்ணு அவளை தூக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால அவள் கொஞ்சம் எக்ஸைட் ஆகுறா. நான் ஒண்டி தான் கூட்டிகிட்டு வந்தேன் இவங்கள, அதனால நானே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படி இருந்திருக்கும். இப்போ ஊஞ்சலில் விளையாட போகிறாங்க மேடம் 2 பேரும். அவன் எல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்காங்க. அந்த சைடு பார்க்கில் இந்த செடிங்கள்லாம் கொஞ்சம் க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு போனதுனால. எப்படி ஓடுறா பாருங்க, விட்டால் போதுங்க, ஓடிட்டே இருக்கான். எங்கே போகிறான்னு தெரியல. நிறைய செடி வாங்கி வச்சுருக்காங்க பார்க்கில். நிறைய செடி வைப்பாங்க போல். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதெல்லாம் பார்க்குறதுக்கே. இது ஆப்போசிட்லேயே இன்னொரு பார்க்கும், இது ஜெய்நகர் பார்க், கோயம்பேடு ஆப்போசிட்டில் இருக்குங்க. நல்லாயிருக்கும் இந்த பார்க். வேடிக்கை பார்க்குறான் யார் யார் எப்படி விளையாடுறாங்கன்னு. பட் ஆனால் அவளை உட்கார வச்சா அவள் விளையாட மாட்டேன்றான். நாங்கள் ட்ரை பண்ணோம், அவன் அப்படியே கொஞ்சம் பயப்படுறான். அதனால நான் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் டஸ்ட்பின், இது ரேபிட் மாதிரி ஒரு பொம்மை இதில் இருக்குல்ல, அதையே அவள் கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறான். என்னடா இது இவ்வளோ பெரிய பொம்மையாக இருக்கே, இது டஸ்ட்பின்னு அவளுக்கு தெரியல. அதை வேற பிடிக்க போயிருந்தான். அவள் ட்ரை பண்ணுறா அவங்க அக்கா ஏறுற மாதிரியே. பட் ஆனால் அவளால் அது எதுவுமே முடியல. இட் வாஸ் வெரி நைஸ். ஃபஸ்ட் டைம் அவள் வந்தது, அவள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணான்னு தெரியுது. பாருங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கா ஒன்றும். என்னடா இது இப்படியெல்லாம் சுற்றுறாங்களே அப்படின்ட்டு. அது அவள் ஏற ட்ரை பண்ணுறா. பட் அவளால் நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்க முடியல. நானும் ட்ரை பண்ணேன் தூக்கி விட்டு. பட் ஆனால் அவள் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்குள்ளே அவள் பயப்படுறான். ட்ரை பண்ணுறா பட் ஆனால் அவள் ஏற மாட்டேன்றான். அதை பாருங்க வழுக்கு விழுது. ஷூ போட்டுங்க கால. அதனால குட்டி பசங்களே விளையாடுறதே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகு. அவள் பாருங்க அவங்க அக்கா ஏறுறான்ட்டு அடம் பிடிக்கிறா. பட் ஆனால் அவளால ஏற முடியல. அது பாருங்க பின்னாடி நின்று எடுத்து பார்க்குறாங்க மேடம். அது என்னடா இது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் விளையாடுவா. இப்போது ஃபஸ்ட் டைமாக பார்க்கறதுனால வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க மேடம். என்ன ட்ரை பண்ணாலும் அவங்களால விளையாட முடியல. ஸோ நைஸ் டு சி. அப்படி இந்த க்ரீனரி செடிங்களெல்லாம் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு சூப் குடிச்சிட்டு டாட்டா பை பைன்ட்டு வீட்டுக்கு போயிட்டோங்க. அவ்வளோதாங்க இந்த பார்க் வீடியோ என் டாட்டர்ஸ் கூட. வில் பி குட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.